நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நம்ம இந்தியன் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஐரோப்பியர்களின் இந்திய வருகை அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஐரோப்பாவிலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 5 நாடுகள் இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்தாங்க. முதல்ல ஐரோப்பாவிலேருந்து வந்த நாடு போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற நாடு இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வர்றாங்க. இரண்டாவதாக டச்சு என்று சொல்லக்கூடிய நெதர்லாண்டுக்காரங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. மூன்றாவதாக பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாண்டுக்காரங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வர்றாங்க. நான்காவதாக டேனிஷ் என்று சொல்லக்கூடிய டென்மார்க்காரங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. ஐந்தாவதாக இந்தியாவுக்கு வர நாடு தான் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு இந்தியாவுக்கு வர்றாங்க. நம்ம ஆல்ரெடி 4 நாடுகள் நம்ம பார்த்துட்டோம். அவங்க இந்தியாவுக்கு எதுக்கு வர்றாங்க, அவங்களுடைய வருகை அனைத்துமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. ஏன்னா இறுதியில் இந்த ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் ஒரு ஃபைட் நடக்குது. ஃப்ரான்ஸ் வெர்சஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு தான் சண்டை இறுதி கட்டத்துக்கு வருது. அந்த சண்டையில் பிரிட்டிஷ் இவங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் அமைகிறதுனால இந்த பிரிட்டிஷ்க்கு கீழே தான், ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் நம்ம இந்தியா ஒரு 200 ஆண்டுகள் அவங்களுக்கு கீழே தான் நம்ம ஆட்சி அவங்க தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. அதனால் இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு இவங்க என்னென்ன யுக்திகள்லாம் யூஸ் பண்ணாங்க, எப்படி இவங்க மூலம் இருந்துச்சு இந்தியாவில், எப்படி இவங்க ஒரு ஆதிக்கத்துக்கு வந்திருப்பாங்க, அது எப்படி இதானது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த காணொலியிலையும் கர்நாடிக் வார்ஸ்லையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃப்ரான்ஸ் பற்றியும் ஆங்கிலேயர்கள் பற்றியும் பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க அதை மாதிரி நம்ம பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு இன் 1664. 1664 இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. கோல்போர்ட் அப்படிங்கிறவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கோல்போர்ட் அப்படிங்கிறவர் ஒரு நிதி அமைச்சராக கிங் லூயிஸ் 14 அவருக்கு கீழே இருக்காங்க. அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை அப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா கிங் லூயிஸ் 14 அப்படிங்கிற மன்னர் தான். அந்த மன்னருக்கு கீழே ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் அந்த கோல்பர்ட், நிதி அமைச்சராக, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இங்கே இருந்திருப்பார். இவங்க இன் 1667 ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ராங்கோயிஸ் காரோன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இவங்க ரொம்ப இயர்லியாக கிட்டத்தட்ட 1527 இந்தியாவுக்கு வரணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க 1602 ஆஃப்ரிக்காவில் நீங்கள் அட்லஸ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் மடகஸ்கர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். ஈஸ்ட் சைடு மடகஸ்கர்னு ஒரு தீவு இருக்கும். அந்த நாட்டை இவங்க 1602 கைப்பற்றிடுவாங்க. 1602 மடகஸ்கர் போன அவங்க அந்த நாட்டை, மடகஸ்கரை இவங்க காலனி ஆதிக்கமாக இவங்க வச்சுருக்காங்க. மடகஸ்கரை இவங்க காலனி ஆதிக்கமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1674 வரைக்குமே இவங்க வச்சுருப்பாங்க. இந்த 1674 தான் ஒரு பிளேஸ், ஒரு கோஸ்டல் பிளேஸ் மட்டும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. அப்படி இருந்தால் இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஏஜென்ட் இந்தியாவில் ஒருத்தர் இருந்திருப்பார். பெர்பர் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இந்தியாவில் இருந்திருப்பார். ஃப்ரெஞ்சு ஏஜென்ட் இந்தியாவில் இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த 1666 67 அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் முகாலயர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. முகாலயர்களினுடைய பேரரசராக இந்தியாவில் இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப் தான் இந்தியாவில் ஒரு மன்னராக இருக்கார். இவர் பெர்பருங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவுரங்கசீப்கிட்ட ஒரு ஃபிர்மேன் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வாங்குறாரு. ஃபிர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிர்மேன் அப்படின்னா அத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அத்தரைசேஷன் அதாவது தமிழில் ஒரு ஆணை, பட்டயம், சாசனம் எப்படின்னா சொல்லலாம். ஒரு அனுமதி ஆணை அரசர்கிட்டருந்து வாங்கணும்ல வணிகம் செய்கிறதுக்காக. அந்த அரசர் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆணை கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, இப்போ நம்ம பார்த்தோம்ல, போர்ச்சுகீஸ்னு ஒரு நாடு வந்துச்சு, டச்சுன்னு ஒரு நாடு வந்துச்சு, பிரிட்டிஷ்னு ஒரு நாடு இந்தியாவுக்கு வந்துச்சு. அதுக்கடுத்து டேனிஷ்ன்னு சொல்லக்கூடிய டென்மார்க்காரங்களும் இந்தியாவுக்கு வர்றாங்க. இவங்க எல்லாமே இந்த நிறுவனங்கள், போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, டச்சு ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, இது எல்லாமே தனியார் இங்கே இருக்கக்கூடிய தனியார்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்னால் இங்கிலாந்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய தனி நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அதுதான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனம். ஓகேங்களா? அதாவது அரசாங்கம் அந்த நிறுவனம் உருவாக்கலை. அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அப்படிங்கிறது அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அந்த நாட்டு அரசாங்கம், இங்கிலாந்து நாட்டு அரசாங்கம் உருவாக்கலாம். அங்கே இருந்தக்கூடிய வணிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. இப்போ வணிகம் பார்த்தோம்னா தனிநபராக வணிகம் பண்ணலாம், இல்லைனா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு வணிக அமைப்பு உருவாக்கி வணிகம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அப்படி உருவாக்கி வந்தால் தான் மிச்ச நாட்டு கம்பெனிகள் எல்லாமே. ஆனால் இந்த
ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருன்னு அங்கே வந்து அரசாங்கமே தொடங்கியிருக்கும். ஏன்னா அங்கே இருந்த மக்களும் அங்கே இருந்த வியாபாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க வணிகத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மக்கள் என்ன நினச்சாங்கன்னா இது வந்து ஒரு அனதர் வே ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு நினச்சாங்க. அரசாங்கம் வந்து மறைமுகமாக நம்ம மேலே வரி போடுது அப்படிங்கிறதுனால இந்த நிறுவனம் வந்து அரசே தொடங்கப்பட்டிருக்கும். மிச்ச நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்த நிறுவனம் மட்டும் டைரெக்டாக யார் இவர் அரசரே தொடங்கிடுவார். மிச்சவங்களாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் தொடங்கி மன்னர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே மன்னரே இந்த நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். கிங் லூயிஸ் 14 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் ஒரு பெரிய ஆதரவு ஸ்டார்டிங்கில் வந்து சுத்தரம் இந்த நிறுவனத்துக்கு வந்து இல்லை. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இதில் அந்த நிறுவனங்கள்லேயே கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவாக இந்த நிறுவனம் இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி அந்த பெர்பர் அப்படிங்கிற அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னா அவுரங்கசீப்லேருந்து ஆணை வந்து வாங்கிடுறாரு. அந்த ஆணை மூலிமா இந்த ஃப்ரான்கோயிஸ் காரன் அவர் தலைமையில் முதல்ல இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. 1667 வர்றாங்க. இந்த ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கேம் இந்தியாஸ் ட்ரேடர்ஸ். இந்தியாவுக்கு இறுதியாக வணிகத்துக்காக வரக்கூடிய ஒரு நாடாக ஃப்ரான்ஸ் தான் அப்போது வந்து இருந்திருக்கு. கேரோன் ஃபவுண்டட் த ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் சூரத் இன் இந்தியா அட் சூரத். இந்த ஃப்ரான்கோயிஸ் கேரன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இந்தியாவில் வந்து தொடங்குறாரு. எங்கேனா சூரத்தில் தொடங்குறாரு. நம்ம எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1668. இது வந்து 1668 இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஃப்ரான்ஸ்காரங்க வந்து சூரத்தில் தொடங்குறாங்க. வித்தின் இயர் ஒரு ஆண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1669 ஆண்டு மராக்கா அப்படிங்கிறவர் மசூலிப்பட்டினத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அவர்கிட்ட அனுமதி வாங்குறது மூலிமா ஸ்டார்ட் பண்ணிடுவார். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பெர்பர் அப்படிங்கிறவர் தான் வந்து அவுரங்கசீப் அவங்கள்ட்ட இருந்து அனுமதி வாங்குறாரு இல்லைங்களா. இது வந்து சப்போஸ் டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து டேட்டு கூட கேட்டுருவாங்க. டேட் இப்போ கூட நான் சொல்லிடுறேன். எப்போனா செப்டம்பர் 4, 1666 இந்த தேதியில் தான் அந்த பெர்பர் அப்படிங்கிறவர் வந்து அவுரங்கசீப் அவங்கள்ட்ட இருந்து அனுமதி. பெர்பர் வந்து நம்ம நாட்டு அரசராக இருந்த அவுரங்கசீப் அவங்கள்ட்ட இருந்து அனுமதி வந்து வாங்குறாரு. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி சூரத்தில் தொடங்குறாங்க இல்லைங்களா, அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாலும் 1668 டிசம்பர் மாதம் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1669 மசூலிப்பட்டினத்தில் இன்னொரு ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, அது வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே தான், சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவுக்கு கீழே தான் இந்த மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற பிளேஸ் இருந்துச்சு. இவங்கள்ட்ட அனுமதி வாங்குறது மூலிமா மசூலிப்பட்டினத்தில் இவங்க ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1673 பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவருனால வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணப்படுது. அண்டர் த கிராண்ட் ஃப்ரம் ஷேர்கான் லோடி த ரூலர் ஆஃப் பிஜாப்பூர் மன்னராக இருந்த ஷேர்கான் லோடி என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இடமா, இந்த ஃப்ரான்ஸ்காரங்களுக்கு பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து கரெக்டான இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பாண்டிச்சேரியை அவங்களுக்கு கிராண்டாக வந்து கொடுக்குறாரு. ஃப்ரான்ஸுக்கு கிராண்டாக வந்து யார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்கான் லோடி அப்படிங்கிறவர் கொடுக்குறாரு. 1673 ஆண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் வந்து முன்னாடியே வந்து மடகஸ்கரில் வந்து இவர் ஒர்க் பண்ணியிருப்பார். சூரத்துலலாம் ஒர்க் பண்ணியிருப்பார். அதனால் இவர் நல்ல ஒரு அனுபவமான ஒரு ஆள் தான். இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிற ரொம்ப அனுபவமான நபர். அவரும் வந்து பாண்டிச்சேரியை ஒரு நல்ல ஒரு பிளேஸாக கொண்டு வரணும், ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமான ஒரு பகுதியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு எய்மில் தான் ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவருமே வந்து இருப்பார். இதுக்கு முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த கோல்பர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ கோல்பர்ட் என்ன நினைப்பார்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நேவி வந்து நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா ஒரு வணிகம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வணிகம் நடக்குது அப்படின்னா 3 வகையில் தான் நடக்க முடியும். ஒன்று வந்து லேண்ட் ரூட் மூலிமா நடக்கலாம். ஃபஸ்ட்டு லேண்ட் ரூட் சொல்லலாம். இன்னொன்று சீ ரூட் ரொம்ப முக்கியமான ஒன்று, கப்பல்கள் மூலயமா நம்ம பண்ணலாம். 3வது ஏர்வேஸ். நம்ம இந்த லேண்ட் ரூட்
லேண்ட் ரூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் மூலியமா, பஸ் மூலியமா, மிச்ச வாகனங்கள் மூலியமா கொண்டு போகலாம். அப்போ ட்ரெயின், பஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ரூட்லாம் அப்போ சேஃபும் இல்லை. நிறையா பிரிவுகள்லாம் இருக்கும். அதனால் லேண்ட் ரூட்டும் சேஃப் கிடையாது. இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கடுத்து ஏர்வேஸ் வந்தோம் அப்படின்னா ஃப்ளைட் அப்படிங்கிறதே அப்போ இல்லை. ஏரோப்ளேன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஏர்வேஸும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இறுதியாக என்ன இருக்கும் அப்படின்னா சீவேஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இருந்த ஒரே வழி சீவேஸ் மட்டும்தான். ஃப்ரான்ஸுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இருந்த ஒரே வழி சீவேஸ். அதனால் கோல்போர்ட் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சீவேஸ் அந்த கடலை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து ஜாகோ பிளாங்கட்டிலா ஹாயி அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்புவார். அவங்களும் இங்கே வந்து ஒரு சிறப்பாக தான் செயல்படுவாங்க. இந்த 1672 பார்த்தோம் அப்படின்னா அந்த குழு வந்து சென்னையில் நம்ம அப்போ வந்து மெட்ராஸில் இருந்த மயிலாப்பூருங்கிற பிளேஸில் இருந்த சாந்தோம் அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க. சாந்தோம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டச்சுக்காரங்களுக்கு கீழே இருக்கும். டச்சு கீழே இருந்த இந்த சாந்தோம்ங்கிற பிளேஸ் வந்து யார்கிட்ட போயிடுது அப்படின்னா ஃப்ரான்ஸ்கிட்ட போயிடுது. ஃப்ரான்ஸ்கிட்ட இந்த சாந்தோம் வந்து போயிடுது. அதுக்கடுத்து 1673 பாண்டிச்சேரி இவங்க கையில் வந்து கிடைக்கிது. பாண்டிச்சேரி பிகேம் ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டு ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இந்தியா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட்டாகவும் ப்ராஸ்பரஸான ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டாகவும் இந்தியாவில் வந்து இருந்துச்சு. இறுதி வரைக்குமே இந்த செட்டில்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இருந்துச்சு. A fort known as Saint Louis was built by Francois Martin in பாண்டிச்சேரி. ஃப்ரான்கோய்ஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர்னால வந்து அந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறனால செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டையும் வந்து கட்டப்படுது, பாண்டிச்சேரியில் கட்டப்படுது. இன் 1673 த ஃப்ரெஞ்ச் அப்டைன்ட் பெர்மிஷன் ஃப்ரம் சைஸ்தா கான், a முகல் சுபேதர், த கவர்னர் ஆஃப் பெங்கால், டு எஸ்டாப்ளிஷ் டவுன்ஷிப் அட் சந்தாநாகூர் நியர் கல்கட்டா. சந்தாநாகூர் அப்படிங்கிற பிளேஸ்லேயும் அவங்க முக்கியமான டவுன்ஷிப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே ஆண்டு 1673 கல்கட்டா நிகரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தாநாகூர் இடத்துலையும் முக்கியமாக இவங்க வந்து இது பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து இவங்களுக்கும், அதாவது இந்த ஃப்ரான்ஸ் வெர்சஸ் டச்சுன்னு பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். டச்சுக்காரங்க வந்து இவங்களை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரான்ஸ் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஈரோப்பில் இதே டைம் பார்த்தோம் அப்படின்னா ஈரோப்லையும் ஃப்ரான்ஸ் வந்து இன்னொரு நாட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னா இந்த ஃப்ரான்ஸ் வெர்சஸ் ஹாலாண்டுங்கிற நாட்டோட ஃப்ரான்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு சண்டை நடக்குதுன்னா என்ன ஆகும், இப்போது எத்தனை டீம், 2 டீம் இருக்காங்க அப்படின்னா 2 டீமையும் பொருள் இழப்புகளும் சரி உயிரிழப்புகள் ரெண்டுமே ஏற்படும். அதே மாதிரி ஆப்வியஸாக ஃப்ரான்ஸுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து நிறைய பொருள் இழப்புகள் இவங்க ஃப்ரான்ஸுக்கு ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஈடுகட்டவே முடியாது இவங்களால். ஏன்னா ஒரு வார் நடக்குது அப்படின்னா நிறையா இழப்புகள்லாம் ஏற்படும்ல, அந்த மாதிரி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்களால் இங்கே வந்து இந்தியாவில் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. புதுச்சேரி வந்து என்ன தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பிளேஸாக இருந்தாலும் இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இவங்க அதிகமாக எங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா இந்த சந்தாநாகூர் அப்படிங்கிற இந்த பிளேஸில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால் பாண்டிச்சேரி இவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. எனவே இங்கே வந்து இவங்க டச்சுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃப்ரான்ஸோட செட்டில்மெண்ட்டாக இருந்த பாண்டிச்சேரியை இவங்க வந்து பாதுகாக்க தவறிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டச்சு போயிட்டு பாண்டிச்சேரியை பிடிச்சிடுறாங்க. டச்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை 1692 இந்த பாண்டிச்சேரியை வந்து யாருக்கு கட்டுப்பாட்டில் போயிருதுன்னா ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து டச்சுக்கு கீழே போயிடுது. டச்சுக்காரங்களுக்கு கீழே வந்து இந்த பாண்டிச்சேரி வந்து போயிடுது. இப்படியே வார் போயிட்டே இருக்கப்போ அகைன் என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 1697 இந்த பீரியடில் ஒரு ட்ரீட்டி வந்து போடுறாங்க. இவங்க யார், ஃப்ரான்ஸும் டச்சும் வந்து ஒரு ட்ரீட்டி வந்து போட்டுக்கிறாங்க 2 பேரும். என்ன ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக்னு சொல்லக்கூடிய ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்டி வந்து அவங்க போடுறாங்க. அந்த ட்ரீட்டி மூலயமா அகைன் பாண்டிச்சேரியை வந்து டச்சுக்காரங்க அந்த ஃப்ரான்ஸ்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஃப்ரான்ஸ்கிட்டே அகைன் பாண்டிச்சேரி வந்துடுது. பாண்டிச்சேரி வந்தோன்னா அகைன் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவரையே வந்து இங்கே கவர்னராக போடுறாங்க. இவர் ரொம்ப சிறப்பாகவே செயல்படுவார். பாண்டிச்சேரி வந்து முக்கியமான ஒரு பிளேஸாக மாற்றணும் ஃப்ரான்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாகவே செயல்படுவார். அந்த ட்ரீட்டி வந்து 1697 நடக்கும். இருந்தாலும் உடனே கொடுத்துட மாட்டாங்க, ஒரு 2 வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க. 1699 தான் கொடுப்பாங்க. 2 வருஷம் கழித்து தான் பாண்டிச்சேரி வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட வந்து டச்சுக்காரங்க கொடுப்பாங்க. இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் இறுதி வரைக்குமே அவர் வந்து
ஆறுன்னு நினைக்கிறேன். இந்த பீரியடில் வந்து அவர் இறந்துருவார். அது வரைக்குமே கூட அந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படிங்கிறவர் இங்கே தான் பாண்டிச்சேரி கவர்னராக தான் அவர் இருந்துகிட்டே இருப்பார். The French East Indian Company established factories in different parts of India, particularly in coastal regions such as Mahe, Karaikal, Balasore, Kasim Bazar. இந்த இடங்களில் மாஹே அப்படிங்கிற இடம், காரைக்கால், பாலாசோர், காசிம் பசார் இந்த இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார்? ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. தீஸ் வெரி ஃபியூ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன் இந்தியா. இதெல்லாம் முக்கியமான ட்ரேடிங் சென்டராக வந்து இருக்குது. இந்த விஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பவர் இன் இந்தியா வாஸ் ஃபர்தர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பை தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜோசப் ஃப்ரான்கோயிஸ் டூப்ளெக்ஸ் அஸ் த கவர்னர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன் 1742. 1742 ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ஜோசப் ஃப்ரான்கோயிஸ் டூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த டூப்ளெக்ஸுங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுநர். ஃப்ரான்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆளுநர். இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது, ஃப்ரான்ஸ் எவ்வளோ அவர் என்ன அவருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான ஒரு வார் பற்றி நம்ம பார்ப்போம். கர்நாடிக் வாருங்கள் பார்ப்போம். இந்த கர்நாடிக் வாரில் நம்ம டீட்டெயில்டாக இவங்களை பற்றி இவர் டூப்ளெக்ஸ் பற்றி இந்த ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து ஃபைட் நடக்கும். ஃபைட்னா வார் நடக்கும். இந்த வாரில் பிரிட்டிஷ் தான் வந்து ஜெயிப்பாங்க. எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படிங்கலாம் நம்ம கர்நாடிக் வாரில் வந்து பார்ப்போம். அந்த டூமஸ் அப்படிங்கிறவரும் வர்றாரு. அதுக்கடுத்து இவரும் ஒரு முக்கியமான ஒரு கவர்னராக இந்தியாவில் வந்து இருக்கார். இதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ் பற்றி இந்தியாவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது 1664 இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அவங்க படிப்படியாக வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரி மட்டுமே அவங்களுடைய சென்டராக இந்தியாவில் வந்து மாறிடுது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம். அந்த மாஹே அப்படிங்கிற பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா 1725. இது கூட டிஎன்பிசி எக்ஸாம் கேட்பாங்க. மாஹே அப்படிங்கிற பிளேஸ் வந்து 1725 ஃப்ரான்ஸுக்கு கீழே வரும். காரைக்கால் அப்படிங்கிற பிளேஸும் பார்த்தோம் அப்படின்னா 1739. இந்த டயத்துலாம் இவங்க வந்து இதையுமே வந்து இவங்களுக்கு கீழே வரும். காரைக்கால் அப்படிங்கிற பிளேஸ் வந்து வரும். அதாவது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் வந்து புதுச்சேரி வந்து நமக்கு யூனியன் டெரிட்டரி, இந்தியாவினுடைய ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் இந்த எல்லா பிளேஸுமே, இந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல இருக்காது. இப்போ தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாக தான் இருக்கும். இந்த எல்லாத்துக்குமே ஒரே முதலமைச்சர் தான் இருப்பார் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்காது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேஸ். புதுச்சேரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, நம்ம டெரிட்டரிக்குள்ளே அந்த கார்னரில் இருக்கும் புதுச்சேரி. காரைக்காலும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாஹே, யானம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேஸில் கேரளாலையும் அங்கே மேலே ஆந்திரா அதுக்கிட்டேயும் இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், மேப் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பாருங்கள். அந்தந்த பிளேஸில் தான் இருக்கும். ஒரே முதலமைச்சர் தான். இப்போ புதுச்சேரிக்கு யார் எலெக்ட் ஆகுறாங்களோ இந்த காரைக்கால் இருக்கவங்களும் புதுச்சேரிக்கு உட்படுவாங்க. மாஹே, யானம் எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேஸு. ஆனால் சேம் சீஃப் மினிஸ்டர், சேம் கவர்னர் தான் வந்து இந்த 4 பிளேஸ்க்குமே வந்து இருப்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரான்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ச்சுகீஸர்கள் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கடுத்து டச்சுக்காரங்களும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரிட்டிஷ் பார்த்துட்டோம், டேனிஷ் பார்த்துட்டோம், இப்போ ஃப்ரான்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். மோரோவர் நம்ம எல்லாமே வந்து நம்ம இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். நம்ம க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ்கள் வந்தாங்க. செகண்டாக இந்தியாவுக்கு வந்தவங்க டச்சு, 3ஆவதாக வந்தது பிரிட்டிஷு, 4ஆவதாக வந்தது டேனிஷ்னு சொல்லக்கூடிய டென்மார்க்கு, 5ஆவதாக வந்தது ஃப்ரான்ஸு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து போனது முதல்ல யார் இந்தியாவிலேருந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டச்சுக்காரங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து கிளம்புறாங்க. இவங்க செட்டில்மெண்ட் டைமே வந்து இவங்கள்ட்ட பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. டேனிஷ் அதே மாதிரி தான். இவங்க செகண்டாக வந்து இந்தியா விட்டு போகிறாங்க. 2ஆவதாக இந்தியா விட்டு யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டேனிஷ். கிட்டத்தட்ட ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா 1845 to 1849. 1849 கம்ப்ளீட்டாக போயிடுவாங்க. எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துட்டு டேனிஷ் வந்து இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பிரிட்டிஷ் பார்த்தோம் அப்படின்னா எப்போ போகிறாங்க? 1947 ஆகஸ்ட் மாதம்
ஆகஸ்ட் 15 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மூலயமா இந்தியாவை நம்ம கையில் இந்தியர்கள் கையிலே கொடுத்துட்டு இவங்க பிரிட்டிஷ் கிளம்பிடுறாங்க. ஃப்ரான்ஸும் இவங்களுக்குடைய இந்த பாண்டிச்சேரி இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டு கீழே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களும் போயிடுறாங்க. போர்ச்சுகீஸ்லாம் அதே மாதிரி நம்ம கோவா, டேமன் டையூலாம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பிளேஸ் தான். ஸோ நம்ம கட்டுப்பாட்டில் வந்தோன்னே இவங்கள போர்ச்சுகீஸ்கள் தான் இறுதியாக ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வர்றது போர்ச்சுகீஸ் தான். இறுதியாக இந்தியா விட்டு போகிறதும் யாருன்னா இந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற நாடு தான். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்டு தான் நீங்கள் இன்ஸ்டாலையும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். upsc.tamil அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறையா போஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இதில் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு MCQ மாதிரி நம்ம பார்த்துடலாம். முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம இதில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கூடிய முக்கியமான MCQலாம் நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கர்நாடிக் வார் அதெல்லாம் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.